அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைக்கிறோம். ஆனால் அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுகிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், நாம் என்ன நினைக்கிறோம், நான் 5 வக்து சரியான நேரத்தில் தொழுதுறேன், அதிகமாக தர்மம் செய்கிறேன், ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பிடிக்கிறேன், இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்கிறேன், அப்போ எனக்கு அதிகமான நன்மை தானே வரும், அல்லாஹ் தானாகவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்று நாம் தவறாக எண்ணி வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் இறைவனிடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். ஆனால் நம்முடைய பிரார்த்தனை என்பது இந்த உலகத்தை மையமாக கொண்டுதான் இருக்கிறது. மறுமையை பற்றி நாம் என்ன கேள்வி கேட்போம்? யா அல்லாஹ், எனக்கு மறுமையில் சொர்க்கத்தை தந்துடு, நரகத்தில் என்னை போற்றாத, சொர்க்கத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்னை அனுப்பிடு அப்படிங்கிற பிரார்த்தனை செய்கிறோமே. முதலில் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படி இறைவனிடத்தில் மன்றாடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நமக்கெல்லாம் முன்மாதிரியான உத்தம தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த பாவ மன்னிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனிடத்தில் தௌபா கேட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன? அல்லாஹ் தாலா சிலாய்த்து தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான். முஹம்மது நபியை பற்றி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட முஹம்மது நபியே பாவ மன்னிப்பிற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நாம் நம்முடைய நிலைமையை சிந்திச்சு பார்க்கணும். புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி 6307. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, வல்லாஹி இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மரத்தின். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒரு நாளில் 70 தடவைக்கு மேல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, அதாவது நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகின்றேன் என்ற பொருள் வரக்கூடிய பிரார்த்தனையை நான் இறைவனிடத்தில் கூறுகின்றேன் என்று நம்முடைய தூதர் நமக்கு கூறி காட்டுறாங்க. நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் அல்லாஹ்விடம் ஒரு நாளில் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். காரணம் என்ன? இன்னஹு லயுஆனு அலா கல்பி, எனது உள்ளத்தில் கவனக்குறைவு ஏற்படுகிறது. அப்போது எதற்காக அல்லாஹ்வின் தூதர் இவ்வளோ முறை பாவ மன்னிப்பு கேட்கணும்? எப்போதுமே இறை நினைவில் இருக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளம் கொஞ்சம் அந்த சிந்தனையை விட்டு விலகினால் கூட அதற்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு 1000 கணக்கான பாவங்களை செய்துட்டு நாம் என்ன பண்ணுறோம்? இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் நமக்கென்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பில் நம்மில் சில பேர் இருக்கின்றோம். ஆனால் நாமும் இனிமேல் குறைந்தது ரசூலுல்லாஹ் கேட்டார்களே 100 முறை என்று, அவங்களுடைய பாவமாவது மன்னிக்கப்பட்டுருச்சு, அவங்களே 100 முறைன்னு சொன்னால் அப்போ நாம் எவ்வளவு கேட்கணும்? இன்னும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க விடும். அதுவும் எந்த மாதிரியான நேரத்தில்? அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் 51வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் சொல்கிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இரவின் கடைசி நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அந்த சஹருடைய நேரம் இருக்கா இல்லையா, அதில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறானே. எனவே நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், இந்த ரமலான் இன்னும் முடிய சில நாட்கள் இருக்கிறது, இந்த சஹருடைய நேரத்தில் கூட நாம் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற துவாவை நாம் என்ன பண்ணணும்? அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னதியில் நிற்கையில் நாம் இந்த பாவத்தை இந்த உலகத்திலேயே மன்னிச்சுட்டு நாளைக்கு சொர்க்கத்துக்கு நேராக போகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.